ஹாய் கைஸ் வெல்கம் டு த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷோ. இப்போ பாயிண்ட் ஆஃப் ஷோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டிக்கட்டை அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது, உள்ள ஆடியன்ஸ் நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒண்டிக்கட்ட படம் ரொம்ப சூப்பருங்க. நாங்களே பார்த்து கண் கலங்கிட்டோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படத்தை பார்த்து மன திருப்தியோடு போகிறோம். ரொம்ப நல்ல படம், நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். எங்களை ஒரு இளைஞருங்க பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருக்குது. லாஸ்ட் சீன் பார்க்கும்போது அழுதே போயிட்டோம். படம் இது வெற்றியாகும் சார். படம் ரொம்ப சூப்பர். இது இது ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. ரொம்ப சூப்பர் படம், ரொம்ப ரொம்ப சூப்பர். தன்னை மீறியான ஒரு உணர்வுகள் இருக்குது, கண்ணை கலங்கிறது. நல்லா இருக்கு படம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஹீரோயின் சூப்பராக படுத்துருக்கு, படம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக ஹீரோயினும் சூப்பராக நடிச்சிருக்கு, கதாநாயகனும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். படம் சூப்பர்ண்ணா. அது ஒரு வில்லேஜில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி, நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னொரு டைம் பார்க்கலாம். படம் சூப்பர் தலை. படம் செம்ம சூப்பர்ண்ணா. நல்லா நடிச்சுக்கிறாரு, சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ நல்லா சூப்பராக நடிச்சிக்கிறார். சூப்பர். படம் சூப்பராக இருக்குங்க. ஒண்டிக்கட்டை நல்லா இருக்குது, பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். நல்லா குடும்பத்தோடு உட்காந்து நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒண்டிக்கட்ட படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. படம் ஒரு பார்க்குற ஃபீலிங்காக இருக்குது. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு என்னென்னா, ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும் விஷயத்த அப்படியே வந்து காமிச்சிருக்காங்க மாதிரி. ஒரு லவ்வில் வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து எவ்வளோ சித்திர குடும்பப்படுத்துகிறாங்கிறது வந்து ஒரு கிராமத்தில் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன் ஹீரோ நல்லா பண்ணிக்காரு. ஹீரோ வந்து நல்ல கிளைமேக்ஸில் இறந்துறாரு. அவர் நல்லா பண்ணிக்காரு. அந்த மஞ்சள் கமலா சாங்கு எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்காது. ஃபேமிலியே பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, ஒண்டிக்கட்டைங்கிறது வந்து நல்லா நல்ல கிளைமேக்ஸு. ஒண்டிக்கட்டை ஃபீல் பண்ணி வரமாக்குது, மனசு கஷ்டமாகுது, திரும்ப வந்து பார்க்குற மாக்குது. ஆனால் உண்மையில் நல்லா அருமையாக இருக்குது. அது ஒரு அந்த வில்லன் கேரக்டர் நல்லா அளவு அருமையாக பண்ணிக்காரு. அழகாக சூப்பராக பண்ணிக்காரு வில்லன் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து உண்மையில் இது இப்போ புதுமுகம் தான் அவர். ஆனால் பார்க்குற மாதிரி புதுமுகம் தெரியல அவர். ஏதோ இப்போ நிறைய படம் பண்ண மாதிரி தெரியுது இப்போ வில்லன் கேரக்டர். அவர் நல்ல தம்பி கேரக்டர் நல்லா சூப்பராக இருக்குது. சாங்ஸு அனுப்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் வந்து என்னென்னா மெலோடி சாங்ஸு எல்லாமே வந்து திரும்ப கேட்குற மாதிரி இருக்குது சாங்ஸு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்ச அப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்துக்குது. பார்ப்போம். பரணி மியூசிக் டேரக்டர் அவர் தான் வந்து சாங் பண்ணிக்காரு, அவரே டேரக்டர். அதனால் வந்து சாங்கு நல்லா இருக்குது. ஒண்டிக்கிட்ட மூவி சூப்பராக இருக்குது. நியூ ஃபேஸ் ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு விக்ரம் ஜெகதீஷ். ஹீரோயின் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா நல்லா இருக்குது. பர்னி சாரோட மூவி, இந்த ஃபர்ஸ்ட் மூவி, அது நல்லா பண்ணியிருக்காரு. கங்க்ராட்ஸ் ஹோல் டீம், எஸ்பெஷலி விக்ரம் ஜெகதீஷ். ஆமாம், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா எமோஷ்னலாக இருக்குது. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹாய் கைஸ், ஒண்டிக்கட்டைன்ற படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம கூட இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ இந்த படத்தில் தான் அறிமுகம் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னால் என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். இப்போ என் பேர் விக்ரம் ஜெகதீஷ். நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் லட்சக்கணக்கான பேர் ஆசையோடு வராங்கள்ல, அதே கனவோடும் ஆசையோடும் வெறும் உழைப்பையும் திறமையும் நம்பி சென்னைக்கு வந்தேன். அதெல்லாம் நேற்று ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அது ரொம்ப தப்பு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நியூ ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வர்றதில்ல. அது ஏன்னு தெரியல. தேட்டர் கிடைக்கிறதில்ல. இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ எங்கள் எண்ணங்கள் தான், ஏன் நம்ம இப்படி ஆகணும், மற்றவங்கள மாதிரி நம்மளும் மற்ற வேலை பார்த்து. ஆமாம், வரவேற்பு ரொம்ப 6 வருஷம் ஆச்சு. ஒரு நியூ ஃபேஸ் தமிழ் சினிமா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் வந்து வாய்ப்பு கிடச்சி ஒரு நடிகன் 6 வருஷம் ஆச்சு. விஜய் சேதுபதி, அட்டகத்தி தினேஷ், பாபி சிம்கா, விஜய் ஆண்டனி, சிவகார்த்திகேயனோட 2012 வந்தாங்க. அதோட இன்றைக்கி என்ன ஆச்சு, 2018. அதுக்கப்புறம் நியூ ஃபேஸ் யாருக்குமே வரல. ஒரு நல்ல, ஏன்னா நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. தயாரிப்பாளர்கள் இருந்தால் ஃபினான்சியர் இல்லை. ஸோ இயக்குநர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. எப்படி நாங்கள் எல்லாம் அப்போ எங்களை தாட்ஸ் தான், எங்களுடைய கனவுகள்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. படம் இப்போ வந்து ஒண்டிக்கட்டன் ஒரு படத்தில் எனக்கு பரணி சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வாய்ப்புன்றது இன்றைக்கி மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் ஒரு ஹீரோவாக. ஒண்டிக்கட்டன் ஒரு படம், நல்ல ஒரு வில்லேஜ் மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு அழகி, அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல். இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரியல. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பட் டிவியில் கொடுக்குறோம், யார் ஹீரோ, விக்ரம் ஜெகதீஷா அப்படின்னா எடுக்க மாட்டுறாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கு சார் நிலமை. ஸோ படம் ஓரளவு ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிட்டு இருக்கு. இடைவேளையில் பார்த்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா இருக்குன்றாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, படத்துக்குள்ளே ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்னு தெரியல. இப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வர்றதுக்குள்ளே தேட்டர் விட்டு எடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்தது தலைவன் விஜய் சேதுபதி படம் வருது. நண்பர் தான். இல்லை, இதுக்கு முன்னாடி நான் நிறையா பண்ணியிருக்கேன் பிரதர். சிங்கமொழியில் ஜீவாவுக்கு வில்லனாக பண்ணேன். விஜய் நான் கூட வேட்டைக்காரனில் விஜய்க்கு ஃப்ரெண்டாக பண்ணேன். ஸோ கவுண்டமணி தலைவர் கவுண்டமணி கூட வந்துட்டு எனக்கு வேறுங்கம் கிளைகளில் ஒரு படம் பண்ணேன். இப்படி நிறையா பண்ணியிருக்கேன். நிறைய சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். பரணி சார் பழக்கம். கூப்பிட்டு ஒரு நாள் ஆடிஷன் எடுத்தார், வாய்ப்பு கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சது எவ்வளோ அதை பண்ணியிருக்கிறேன்.
பட் என்ன பண்ணுறது தெரியல, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு வரும்னு தெரியல. இதுதான் இன்றைய சூழல். ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை பிரதர், தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்கோம், தத்தளிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் காசு, எங்கே போனாலும் காசு. என்னன்னு தெரியல, எங்கள் வாழ்க்கை எப்படி போக போகிறதுன்னு தெரியல. படம் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா வர்றதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே என்ன ஆகும்னு தெரியல. விஷால் சார் வந்து ப்ரொடியூஸ் கவுன்சிலில் வந்து ஏதோ சொன்னாங்க, அது மாதிரி அது எதுவுமே ஒன்றுமே ஃபாலோ ஆகலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ எங்களை மாதிரியாலாம் வர முடியாதா, வரக்கூடாதா? அப்போ நான் எங்களுடைய சிந்தனைகள்லாம் என்ன மங்கி போகணுமா, இல்லை நாங்கள் செஞ்சது தப்பா? ஊரில் 4 பேர் மாதிரி நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கணும் போல இருக்குது. ஒரு வாதியாராவோ மற்ற சரி கலைத்துறையில் நம்ம ஊரில் ஒரு பேர் கொடுக்கணும், நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பேர் எடுக்கணும், நம்ம பிறந்த மண்ணுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தது. தெரியல எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. வயசு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கு. பேக்ரவுண்டு இருக்கிறவங்க அசால்ட்டாக இன்றைக்கி பணம் உள்ளவங்க எல்லாமே உள்ள இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது? பணம் இருக்கணும், உழைப்பையும் திறமையும் மட்டுமே நம்பி வந்தோம். அப்படி வந்து ஒரு சில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒருத்தனாவது ஹீரோ வருவாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா விமல் வந்தார் ஒரு வருஷம், விதார்த்து. ஸோ அப்படி வருவாங்க. இயர்லி ஒன்ஸ் பார்த்தா ஒரு ஹீரோ எப்படியோ ஒரு ப்ரொமோட் ஆகி நல்ல ஒரு மார்க்கெட் பிடிப்பாங்க. பட் நமக்கு அப்படி இல்லை. சிங்கமொழி படத்தில் வில்லனா பண்ணேன். ஸோ நிறையா கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணுறது? அந்த வெற்றி கனியை இன்னும் நாங்கள் சுவைக்கலை. குரங்கு கையில் பூமாலும் ஒரு சூப்பர் படம் பண்ணேன் நான். அந்த படம் ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச்சே ஆகலை. சூப்பர் படம். அந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய லைஃப் கிடைக்குன்னு நினச்சேன் நான். குரங்கு கையில் பூமாலை டைட்டிலு, ஃபாண்ட்டு, டிசைனு ஏதோ ஆடியன்ஸ் உள்ளே வரவே இல்லை. ஆனால் பார்த்து 20 பேர் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். தேட்டரில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பிரதர். அந்த படம் நீங்கள் வேணால் சிடி போட்டு பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இதுக்கு மேலே என்ன வேணும்? பட் படம் போகல. என்ன பண்ணுறது? அதனால் எங்களை மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள், நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்த ஒரு கிராமத்தில், சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான் நான், நடுத்தர குடும்பத்தில். ஸோ ஊரில் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது. ஸோ அதில் கனெக்ட் ஆகி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். 12 வருஷம் போராடி ஆயிடுச்சு. இதே தேட்டரில் எவ்வளோ படம் வந்து பார்த்துருக்குறோம். இன்றைக்கி என் படமும் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். மக்கள் ஆதரவு தரணும். புது ஃபேஸுங்க, நியூ ஃபேஸுங்களை ஆதரவு கொடுங்க. நாங்களாம் அவஷன் மூஞ்சி கிடையாது, ஓரளவு பார்க்க சுமாராக தான் இருக்கிறோம். சரிங்களா? அதனால் வரவேற்பு கொடுங்க. இன்றைக்கி பணம் உள்ளவர்களும் வாரிசுகளும் மட்டுமே இருக்கிற இடத்துல எங்களை மாதிரியாலும் ஒரு சிலர் வரணும். அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். திறமை தான் மதிங்க, திறமெல்லாம் தூக்கி போடுங்க. ஸோ நியூ ஃபேஸை வந்து உள்ளே பாருங்கள். இன்றைக்கி வந்து போதைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் நல்லாயிருக்கு. அவரும் அதே தான். ஆமாம், பாவம். ஸோ 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் இங்கிலீஷ் படத்துக்கு அவ்வளோ தேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி மார்னிங் ஷோ 11 o'clock ஷோவுக்கு எப்படி எங்களை பார்க்க வருவோம் ஆடியன்ஸு? சொல்லுங்கள். 11 o'clock ஷோ வந்து நியூ ஃபேஸை யார் பார்க்க வருவா? வரமாட்டாங்க. ஓரளவு ஒரு 100 தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஷோஸ் டைம் கரெக்டாக வேணும்ல பிரதர். 11 o'clock எவன் வருவான் நியூ ஃபேஸை பார்க்க? வரமாட்டாங்க. ஸோ அந்த டைமிங் கொஞ்சம் மாற்றி தரலாம். இதெல்லாம் பேசலாம் பிரதர். நிறைய பேர் ஸ்டேஜில் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் கூத்து, அவ்வளோதான். பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓகே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். சாங் சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு வில்லேஜ் பேட்டர்னில் சாங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரெண்டுன்றாங்க. என்ன ட்ரெண்டு இருக்குது? இன்னை வரைக்கும் எஃப்எம்ல இளையராஜா சாங் தான் கேட்டுட்ருக்கோம் நைட் ஆனால். என்ன ட்ரெண்டு வாழுது? ஸோ இப்படி நிறையா இருக்குது, ஆதங்கங்கள் இருக்குது. தெரியல, பார்ப்போம் மக்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை எட்டு போய் சேர்க்க போகிறாங்களோ அதுவும் தெரியல. ஓகே சார், நீங்கள் ஹீரோவாக பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்ற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ. ஒண்டி கெட்ட படம் பார்த்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்டிருப்பீங்க. படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒண்டி கெட்ட படம் பார்த்தீங்களா இல்லை பார்க்க போகிறீங்களா அப்படின்ற மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காம நெட் டிவி4யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட் டிவி4யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டி தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. எப்படி முடிச்சனா எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல?